குட்டி சஸ்திகாவின் விண்வெளி பயணம் ஒரு விரிவான நீதி போதனை தொடர். மந்திர தொட்டில் மற்றும் விண்வெளி அழைப்பு. 3 வயது சாஸ்திகா தன் மொட்டை மாடியில் ஒரு பழைய பிளாஸ்டிக் டெலஸ்கோப் மூலம் வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென வானத்தில் ஒரு நீல நிற நட்சத்திரம் அவளை பார்த்து கண் சிமிட்டியது. சாஸ்திகா, நீ பிரபஞ்சத்தை காணத் தயாரா என்று ஒரு மெல்லிய குரல் கேட்டது. அவளது விளையாட்டு ராக்கெட் திடீரென ஜொலிக்கத் தொடங்கியது. அவள் உள்ளே அமர்ந்ததும் அந்த ராக்கெட் மெதுவாக மேலெழும்பியது. இது வெறும் பயணம் அல்ல, அறிவை தேடும் ஒரு தேடல். நீதி ஆர்வம் என்பது அறிவின் முதல் படி. ரோபோ நண்பன் டிண்டாங் மற்றும் முதல் சிக்கல். விண்வெளியில் சாஸ்திகா டிண்டாங் என்ற சிறிய ரோபோவைச் சந்தித்தாள். அது தன் பேட்டரி தீர்ந்து போய் அழத் தொடங்கியது. சாஸ்திகா யோசித்தாள். தன் கையில் இருந்த ஒரு சிறிய சாக்லேட்டை அதற்கு கொடுத்தாள். ஆனால் டிண்டாங்கிற்கு தேவைப்பட்டது உணவு அல்ல, ஒரு அன்பான கட்டிப்பிடி, வைத்தியம். சாஸ்திகா அதை அரவணைத்ததும் அதன் இதயம் போன்ற பேட்டரி 100% பிரகாசமாக மின்னியது. நீதி சில நேரங்களில் ஒரு சிறிய அரவணைப்பு 1000 மருந்துகளை விட மேலானது. பப்பிள் கிரகத்தின் மென்மை. சாஸ்திகா சோப் பப்பிள் கிரகத்தை அடைந்தாள். அங்குள்ள ஏலியன்கள் சோப்பு குமிழிகளுக்குள் வாழ்ந்தனர். அவர்கள் மிகவும் மென்மையானவர்கள். ஒரு கூர்மையான விண்கல் அந்த கிரகத்தை நோக்கி வேகமாக வந்தது. சாஸ்திகா பயப்படாமல் தன் பையிலிருந்த மென்மையான பஞ்சு பொம்மையை வீசி அந்த விண்கல்லின் முனையை மறைத்தாள். குமிழிகள் உடையாமல் தப்பின. நீதி வன்முறையை மென்மையால் வெல்லலாம். நிறங்கள் மறைந்த உலகம். கிரை 9 என்ற கிரகத்தில் எல்லாமே கருப்பு வெள்ளையாக இருந்தது. அங்குள்ள ஏலியன்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட்டு சண்டையிட்டதால் அந்த கிரகத்தின் நிறங்கள் அனைத்தும் பயந்து ஓடிவிட்டன. சாஸ்திகா தனது வண்ண பென்சில்களை எடுத்து ஒரு பெரிய சுவரில் அன்பு என்று எழுதி வண்ணம் தீட்டினாள். உடனே அங்கிருந்த ஏலியன்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்கத் தொடங்கினர். உலகம் மீண்டும் வண்ணமயமாகியது. நீதி பொறாமை வாழ்க்கையை மங்கச் செய்யும், அன்பு ஒளியூட்டும். பேசும் பூக்கள் மற்றும் தேனீ ஏலியன்கள். புஷ்பா என்ற கிரகத்தில் பூக்கள் அனைத்தும் பாட்டு பாடும். ஆனால் தேனீ ஏலியன்கள் பூக்களிடம் அனுமதி கேட்காமல் தேனை உறிஞ்சியதால் பூக்கள் கோபமாக இருந்தன. சாஸ்திகா தேனீக்களிடம் யாரிடம் எதை எடுத்தாலும் முதலில் தயவுசெய்து என்று கேட்க வேண்டும் என்று கூறினாள். தேனீக்கள் அவ்வாறே செய்ததும் பூக்கள் இசை பாடி மகிழ்ச்சியுடன் தேன் கொடுத்தன. நீதி மற்றவர்களின் பொருளை எடுக்கும் முன் அனுமதி கேட்பது சிறந்த பண்பு. விண்வெளி நூலகத்தின் இரகசியம். சாஸ்திகா ஒரு மிதக்கும் நூலகத்தை அடைந்தாள். அங்கு ஒரு ஏலியன் ஒரு புத்தகத்தின் அட்டை அழுக்காக இருந்ததால் அதை தூக்கி எறிந்தது. சாஸ்திகா அந்த புத்தகத்தை எடுத்து துடைத்து வாசித்தாள். அதில் ஒரு பெரும் புதையல் இருக்கும் இடம் இருந்தது. அந்த ஏலியன் தன் தவற்றை உணர்ந்து வருந்தியது. நீதி வெளித்தோற்றத்தை வைத்து எதையும் எடை போடக்கூடாது.